நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மேக் அண்ட் ஃப்ரீஸ் பீஸா ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது இப்போ ரமதான் டைம்ங்கிறதுனால குழந்தைங்க எல்லோரும் நோன்பு வச்சுட்டு கண்டிப்பாக பீஸா அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இஃப்தார் டைமில் நம்ம பீஸா பேஸ் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போயாவது தேவையோ அப்போ நம்ம சாஸ் அண்ட் சீஸ் வெஜ்ஜீஸ் மட்டும் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா குயிக் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடும். ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட் சேர்க்குறேன். ஈஸ்ட்டு சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி இந்த பீஸா பண்ண போகிறோம். ஈஸ்ட் இல்லாத பீஸா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா அது ரைஸ் ஆகி இந்த மாதிரி ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஈஸ்ட் நல்லா இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸ்டோட தண்ணி நம்மளுக்கு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது கூட நம்ம இன்னி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டிக்கியான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எப்போவுமே பீஸா டவ் அப்படிங்கிறனா கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நல்லா ரைஸ் ஆகி நல்லா சாஃப்டான டோவாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் பார்க்குறேன், நல்லா ரைஸ் ஆகிருக்கு. மாவு டபுளாக ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இதை நம்ம அப்படியே ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால நல்லா கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டாமல் வருது ஈஸியாக. இப்போது இதை நான் ஒரு போர்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை 4 பாகமாக நான் பிரிச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி இந்த மாவில் எனக்கு 4 பிஸா டோ மீடியம் சைஸில் எனக்கு கிடைக்குது. நீங்கள் ஸ்மால் சைஸ் பிஸாவாக பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களோட சைஸ் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் கை வச்சு நம்ம ரஃப்பாக லைட்டாக நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இழுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பீஸா கிடைக்கும். க்ரஸ்ட்டு நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி நான் 4 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பீஸை நம்ம லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம் 4 பீஸும். இப்போது நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இந்த கார்னர்ஸ் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃபிங்கர் வச்சு ஒரு மாதிரி ஒரு சின்ன ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த பீஸாவோட அந்த க்ரஸ்ட் நல்லா ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோக் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால அது பொங்காமல் நம்மளுக்கு அந்த ஏர் வழியாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நான் மாதிரி இது பொங்காமல் நல்லா தின் க்ரஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மேக் அண்ட் ஃப்ரீஸ் நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பேனில் ஒரு 2 மினிட்ஸ் இந்த பேஸை நான் போட்டு நான் எடுத்துக்கிறேன். 2 மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு பேனில் நீங்கள் பேஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி குயிக்காக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அவன் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம்.
நம்ம வந்து பேனில் ஒரு லேயர் அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். சால்ட் நான் நிறைய ரெசிபீஸ்க்கு நான் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதுனால என்னோடய கலர் இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு வந்து மூடிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். அந்த ப்ரீஹீட் ஆகிற டைமில் நான் இங்கே வந்து பீஸாக்கான வெஜ்ஜீஸ் நான் வந்து கேரட், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பீஸா வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிஸா பேன் இருந்ததுனா கூட நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அதில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸா பேஸை நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம பிஸா சாஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஸா பேஸ் இல்லாமல் குயிக்காக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பிஸா வந்து பேஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறமாவே உடனடியாக நீங்கள் வந்து பேன்லலாம் போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பிளேட்டில் வச்சே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து சாஸ் எல்லாம் சேர்த்து நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பிஸா சாஸோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கேப்சிகம், ஆனியன், கேரட், டொமேட்டோ அப்படிங்கிற நம்மளோட எல்லா வந்து வெஜ்ஜீஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கிரேட் பண்ண சீஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சீஸ் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீஸா எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண பேனில் நம்ம வந்து நம்மளோட பிஸா வந்து உள்ளே வந்து வச்சுட்டு நம்ம இதை வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலே போதும். அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல சூப்பரான பிஸா வந்து ரெடி ஆகிடும். வீட்லேயே குழந்தைங்கள்லாம் விரும்புகிற நேரத்தில் நம்ம வந்து குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி மேக் அண்ட் ஃப்ரீஸ் பிஸான்ற ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸா பேஸை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வேலை முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிஸா கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நான் வந்து வெறும் வெஜ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ண சிக்கன் நீங்கள் வந்து போட்டு சிக்கன் பீஸா, அதுக்கப்புறமா கார்ன் போட்டு உங்களோட ஃபேவரட்டான டாப்பிங்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சீஸியான பிஸா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸா ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.